சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதையாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்கள், நாம் திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி என்ற தலைப்பிலிருந்து தினந்தோறும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இறைவனுடைய திருவார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். வாருங்கள், அந்த வரிசையில் இன்றைய தினம் இறைவன் நமக்கு அருளிக்கூடிய திருவார்த்தைகளை சிந்திப்போமாக. கல்வன் கடியன் கழதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்து ஒளிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒளியா வண்ணம் எல்லாம் தொல்லும் சுழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கல்வன் கடியன் கழதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்து ஒளித்தான் என் மனத்தே உள்ளத்து உரு துயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் சூழலுக்கே சென்றோதாய் கோத்தும்பி என்பது பாடல் வரிகளாய் அமையப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். கடியன் என்று சொன்னால் கொடுமையானவன் என்று பொருள். கலதியன் என்று சொன்னால் துன்பமானவன் என்று பொருள். தொல்லு என்று என்றால் தெளிவு என்று பொருள். கழலுக்கே என்று சொன்னால் கழல் அணிந்த திருவடிகளுக்கே என்று பொருளாகும். என்னை கள்வன் என்றோ கொடூரன் என்றோ கேடு உடையவன் என்றோ புறக்கணிக்காமல் கருணை வள்ளலான எம்பெருமான் என்னுள்ளத்தே நாள்தோறும் மெல்ல மெல்ல புகுந்தவனாய் ஊடுருவி நிலைத்து நிற்கின்றான். என்னை கள்வன் என்றோ கொடூரமானவன் என்றோ கேடு உடையவன் என்றோ புறக்கணிக்காமல் கருணை வள்ளலான எம்பெருமான் என் உள்ளத்தே நாள்தோறும் மெல்ல மெல்ல புகுந்தவனாய் ஊடுருவி நிலைத்து நிற்கின்றான். அதில் மறைந்தவனாய் உள்ளத்தில் உறைந்த துன்பமெல்லாம் ஒழித்து அழிந்தான். கோத்தும்பியே, அத்தகைய பெருமை உடைய நம்முடைய ஈசனுடைய திருவடிகளை அணுகினி ரீங்காரம் இசைப்பாய் ஆக. அதாவது என்ன சொல்ல பாருங்க, நான் அரசு பணத்தை கவரும் கல்வன் என்றோ கொடூரமான எண்ணம் கொண்டவன் என்றோ எண்ணமிடாது என் பக்தியான உள்ளம் கண்டு எனக்கு அருளினான். எப்படி அற்புதமான விளக்கம் பாருங்கள். நான் கொடூரமானவன் என்றோ, அதாவது நான் கருணை இல்லாதவன் என்றோ நினைத்தெல்லாம் இல்லை. கொடூரமானவன் கேடுடையவன் என்றெல்லாம் என்னை புறக்கணிக்காமல் என் உள்ளத்தே மெல்ல மெல்ல என் உள்ளத்தே புகுந்து என் உள்ளத்துள் ஊடுருவி நின்று என் தலைவன் என்னுடைய துன்பமெல்லாம் ஒழித்தான் என்று சுவாமிகள் இங்கே கூறும் விதமாக பாடல் நமக்கு அமையப்பெற்றிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடிகளுக்கு சென்று தும்பியே நீர் ரீங்காரம் செய்து இசைப்பாயாக என்றும் கூறுவண்ணமாக பாடல் அமையப்பட்டிருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம்.